திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிரேமலதா நாயுடுவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் 10 எம்எல்ஏ சீட்டும் கொடுத்து அழகு பார்த்தார். ஆனால் அவர் நடத்திய கூட்டத்தில் ஸ்டாலின் முன்னிலையில் பிரேமலதா நாயுடு அதிரடியாக பேசியிருக்கிறார். அந்த பேச்சை கேளுங்கள். என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போராளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போராளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. 350 கோடி ரூபாய் பேரம் பேசி 300 கோடி ரூபாய் கொடுத்து இருக்கிறது திமுக. ஆனால் 50 கோடி ரூபாய் குறைத்ததால் மிக கோபமாக இருக்கிறார் பிரேமலதா நாயுடு. அதனால் அவர் இவ்வாறு பேசுவதாக கூறுகிறார்கள் விபரம் தெரிந்தவர்கள். என்ன கொடுமை! ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்.